அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ்ட் பேங்க் மேனேஜ்மெண்ட் அதில வந்து மாடியூல் ஏ எம்சிக்யூஸ்ல நம்ம வந்து இன்னைக்கு யூனிட் 3 பார்க்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? யூனிட் 3 பார்க்கலாம். ஓகே. யூனிட் 3 வந்து எத பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்றாங்க. இந்த சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, அ central tendency is a statistical measure. ஓகேங்களா? statistical measure that identifies a single value as a representative of the entire distribution or data set. ஓகேங்களா? இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்குது, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அன் என்டையர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டேட்டா செட்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க, நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நம்ம வந்து இந்த மீன் மீடியன் மோட் எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஒரு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவ்ளோ இவ்ளோ டேட்டா நமக்கு 100 இருக்கும், 1000 இருக்கும், 5000, 10,000 சொல்லியிருக்கும். அப்படி அவ்வளோ டேட்டா இருந்துச்சுன்னு சொன்னா கூட, இந்த சென்ட்ரல் டெண்டன்சியை பயன்படுத்தி சென்ட்ரல் டெண்டன்சியில எதெல்லாம் வருது? இந்த மீன், மீடியன், மோட் இதெல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ இத பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ கொண்டு வந்துரும். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சுர்றோம். 100 வேல்யூ குடுத்துருக்காங்க. இல்ல 10,000 பசங்களோட மார்க் குடுத்திருந்தாலும், அதோட ஆவரேஜ் எவ்வளவு? அதோட மீன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூ கொண்டு வந்துர்றோம். ஓகேங்களா? ஒரு ஒரு 65 மார்க்ஸ் இல்லன்னா 75 மார்க்ஸ் சொல்லி நம்ம ஆவரேஜா ஒரு மீன் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்துர்றோம். ஸோ அத அத வச்சு அந்த மொத்த டேட்டாவையும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு, இந்த மீன் மூலியமாவோ, மீடியன் மூலியமாவோ, மோடு மூலியமாவோ, நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூ கொண்டு வந்து, ஒரு 5000, 10,000 வேல்யூஸ் இருக்கிற இடத்துல, சிங்கிளா ஒரு வேல்யூவ கொண்டு வந்து, எல்லா வேல்யூவையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அக்யூரேட்டா சென்டர் டேட்டாவ பத்தி பேசுது. ஓகேங்களா? சென்ட்ரல் டேட்டாவ பத்தி தான் இது வந்து பேசுது. ஸோ இத வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, காமனா மீன், மீடியன், மோட் வச்சு நம்ம மெஷர் பண்றோம். அன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்லயே வந்து நம்ம மீன், மீடியன், மோட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் அதுல இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போறாங்க. அந்த விஷயங்கள மட்டும் நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ அப்ஜெக்டிவ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கண்டென்ஸ் டேட்டா இன் அ சிங்கிள் வேல்யூ. ஓகேங்களா? நம்மள்ட்ட அவ்வளோ ஒரு 5000, 10,000 இருக்கிறத வந்து நம்ம சிங்கிள் வேல்யூவா நம்ம கண்டென்ஸ் பண்றோம். அதுதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்ன பண்ண முடியும்னு சொன்னா, கம்பேரிசன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து வேற ஊர் வேற ஸ்டேட்ல வந்து பசங்க நெறைய பேர் 12த் எக்ஸாம் எழுதுறாங்க. 12த் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம ஸ்டேட்லயும் எழுதுறாங்க. தமிழ்நாட்டிலயும் நம்ம எழுதுறாங்க. 12த் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ அப்போ நம்மளோட 12த் ரிசல்ட் ஆவரேஜ் மார்க் எப்படி இருக்குது? அவங்களோட வேற ஸ்டேட்டோட ஆவரேஜ் மார்க் எப்படி இருக்குது? ஸோ இத வச்சு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இத வச்சு நம்மளால ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நம்ம என்ன லெவல்ல இருக்கோம், அவங்க என்ன லெவல்ல இருக்காங்கன்றத நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ இது 2யும் வந்து முக்கியமான அப்ஜெக்டிவா சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் டெண்டன்சில. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி வந்து ஒரு கரெக்ட்டா இருக்குது. ரிக்விசிட் ஆஃப் அ குட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகேங்களா? சென்ட்ரல் டெண்டன்சி வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்னலாம் இருக்கணும்? அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் குடுத்திருக்காங்க. அத நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இட் ஷுட் பி ரிஜிட்லி டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இட் ஷுட் பி ரிஜிட்லி டிஃபைன்ட்னா, இப்ப மீன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம என்ன பண்றோம்? எல்லா வேல்யூஸையும் எடுத்துக்கிறோம். எல்லா வேல்யூவையும் நம்ம எடுத்துக்கிறோம். அ எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிட்டு, எ எப் எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு, அத வந்து நம்ம டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குதோ, அத வச்சு நம்ம வந்து டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா நமக்கு வந்து ஒரு மீன் கிடைக்கும். ஓகேங்களா? டிவைட் பண்ணா நமக்கு வந்து ஒரு மீன் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜிடா டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து யாருக்குமே எந்த விதமான குழப்பமும் வராது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் வராது. தெளிவா ஃபார்முலா மூலியமா நம்ம குடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இது வந்து சிம்பிளா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும், ஈஸி டூ கால்குலேட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இது நம்ம மீனும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மீன், மீடியன், மோட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும். எல்லாராலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியா கால்குலேட் பண்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா. இப்ப நமக்கு வந்து ஒரு 100 பசங்களோட டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 பசங்களோட டேட்டா இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த 100 டேட்டாவையும் நம்ம உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நம்ம மீன் கண்டுபிடிக்கிறப்போ அந்த 100 டேட்டாவையுமே நம்ம உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ப அதனால என்ன பண்ணுது? எல்லா அப்சர்வேஷனுமே உள்ளுக்குள்ள வருது. நம்ம ஏதோ 1, 2 அப்சர்வேஷன்ஸ விட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல. இந்த சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல. ஸோ எல்லா அப்சர்வேஷன்ஸையும் உள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெஷர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபர்தர் மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் அதுல என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு குரூப் இருக்காங்க. இங்க ஒரு குரூப் இருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஒரு 100 பேர் இருக்காங்க. இதோட சாம்பிள் மீன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட மீன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு குரூப் இருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஒரு 70 பேர் இருக்காங்க. இதோட மீன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இத வச்சுக்கிட்டு நம்ம இது 2ஓட மீனையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 2 மீனையும் நம்ம சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்தரா இந்த மீன் வச்சுக்கிட்டு நம்ம வேறயும் ஃபர்தரா மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து வசதியா இருக்குது. ஸோ ஃபர்தரா மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது வந்து பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
இட் ஷுட் பி லீஸ்ட் எஃபெக்டட் பை த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்றாங்க. ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் சாம்பிளிங்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, வேற வேற இப்போ ஒரு ஒரு 1000 பேர் இருக்குது பாப்புலேஷன் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 100 100ஆ வேற வேற சாம்பிள் எடுங்க. இதே 1000 பாப்புலேஷன்ல இருந்து ஒரு 100 100ஆ வேற வேற சாம்பிள் எடுக்குறீங்க. 100 100ஆ வேற வேற சாம்பிள் எடுத்தாலும், எல்லா சாம்பிளுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா சென்ட்ரல் டெண்டன்சி அந்த மீனோ, இல்ல மீடியனோ, மோடோ ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கணும். இல்ல ஓரளவுக்கு பக்கத்துலயாவது வந்துட்டு இருக்கணும். அப்ராக்ஸிமேட்டா பக்கத்துலயாவது ஒட்டி வந்துட்டு இருக்கணும். டோட்டலா டோட்டலா ரொம்ப டிஃபரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. நம்ம எத்தனை சாம்பிள்ஸ் அவங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கூட, எத்தனை சாம்பிள்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கூட, அதோட சென்ட்ரல் டெண்டன்சி வேல்யூஸ் வந்து சேமா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் ஷுட் நாட் பி அன்டியூலி அஃபெக்டட் பை த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களோட ஆவரேஜா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்ன சேலரி வாங்கிட்டு இருக்காங்க? ஒருத்தங்க 50,000 வாங்குறாங்க, ஒருத்தங்க 60, ஒருத்தங்க 70 இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். 65 இந்த மாதிரி வாங்கிட்டு இருப்போம். ஒரு 2, 3 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, 1,50,000 1,50,000 வாங்குறாங்க. இல்லன்னு சொன்னா 2,50,000 சொல்லி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்ப இதோட மீன் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ, அந்த வேல்யூ வந்து இத ரெப்ரசன்ட் பண்ணி வராது. இந்த வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வராது. கொஞ்சம் தாண்டி வந்துரும். ஓகேங்களா? ஒரு 1,50,000க்கு மேலயோ, இல்ல 2,50,000க்கு பக்கத்துலயோ கொண்டு வந்து காட்டிரும். அப்போ அப்படி வரும்போது, இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அது ப்ராப்பரா ரெப்ரசன்ட் பண்ணாது. இந்த 50,000, 60,000, 70,000ன்றத ப்ராப்பரா அது வந்து ரெப்ரசன்ட் பண்ண ஏன் முடியாம போயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த 1,50,000 இந்த 2,50,000 அது வந்து இந்த இந்த குரூப் கூடயே சேராத அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்குது. 1,50,000 2,00,000 ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால இந்த சென்ட்ரல் டெண்டன்சிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி இது வந்து ஈஸியா இன்டர்பிரெட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா வந்து இது வந்து ஈஸியா இன்டர்பிரெட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீன்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அன்னைக்கு நார்மலா பார்த்திருந்தோம். ஒரு அரித்மெட்டிக் மீன் மட்டும் தான் நம்ம அன்னைக்கு பார்த்திருந்தோம். ஆனா அதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜியாமெட்ரிக் மீன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் மீன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் மீன் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து அரித்மெட்டிக் மீன் தான். நம்ம நார்மலா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா, நம்ம அரித்மெட்டிக் மீன் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஸோ, இதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரித்மெட்டிக் மீன் நம்ம பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீன்லயும் ஒரு 2 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. அத நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த மீன்ஸ்க்கு நம்ம போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தது அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா ஆர் ரா டேட்டான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அன்குரூப்டு டேட்டா ஆர் ரா டேட்டான்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னு சொன்னா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சும்மா வந்து ஒரு ராவா டேட்டா குடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 18, 40, 20 இந்த மாரி டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி குடுத்துருக்கிற டேட்டாவ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவ என்ன நம்பர் இருக்குதோ அதால டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? 10, 18, 40, 20ன்னு இருக்குன்னு சொன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஓகேங்களா? இத எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அத வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்றதா என்ன வரும் நமக்கு அரித்மெட்டிக் மீன்னு கிடைக்கும். இத வந்து என்ன சொல்றாங்க, அன்குரூப்டு டேட்டான்னு சொல்றாங்க. இந்த டேட்டா வந்து நம்ம குரூப் பண்ணல. ப்ராப்பரா நம்ம வந்து டேப்லெட் பண்ணாத ஒரு டேட்டா இது. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த இது வந்து அன்குரூப்டு டேட்டான்னு சொல்றாங்க. இதுவே இதுவே இப்ப இது வந்து ஒரு குரூப்டு டேட்டாவா வருது அப்படின்னா, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வந்து ஒரு குரூப் டேட்டாவா இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு டேபுலர் ஃபார்மா போட்டாங்க. இது வந்து ஒரு டேபுலர் ஃபார்மா போட்டாங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம நேத்துக்கு பார்த்தோம் இல்லைங்களா? ஒருத்தவங்க நாய்க்குட்டி வளர்க்குறவங்க எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 2 நாய்க்குட்டி வளர்க்குறவங்க 5 பேர் இருக்காங்க. 3 நாய்க்குட்டி வளர்க்குறவங்க 6 பேர் இருக்காங்க. 4 நாய்க்குட்டி வளர்க்குறவங்க 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாரி டேட்டாவ அவங்க வந்து அழகா குரூப் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இப்படி குடுத்திருக்கிறப்போ, நீங்க வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? 2 இன்டூ 5 ஓகேங்களா? 2 இன்டூ 5 பிளஸ் 3 இன்டூ 6 ஓகேங்களா? பிளஸ் 4 இன்டூ 10 ஓகேங்களா? புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? இத 2யும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். இந்த 2யும் மல்டிப்ளை பண்றோம். இந்த 2யும் மல்டிப்ளை பண்றோம். இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 2 இன்டூ 5 3 இன்டூ 6 4 இன்டூ 10 இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி டோட்டலா இந்த ஃப்ரீக்வென்சி வருது பார்த்தீங்களா? நமக்கு இந்த டோட்டல் ஃப்ரீக்வென்சி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 5, 6, 10, 8, 4, 3, 2ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ன என்ன வேல்யூ வருதோ, அத வச்சு நம்ம டிவைட் பண்ணி ஆன்ஸர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுதான் இந்த குரூப்டு டேட்டாவோட அரித்மெட்டிக் மீனா வருது. ஓகேங்களா? அதுதான் இந்த குரூப்டு டேட்டாவோட அரித்மெட்டிக் மீனா வருது. ஓகேங்களா? இப்ப சும்மா ஒரு தோராயத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னு சொன்னா, ஒரு 169 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீக்வென்சிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணா சும்மா ஒரு 38 வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இது 2யுமே நம்ம டிவைட் பண்ணா என்ன வேல்யூ வருதோ, அதுதான் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் குரூப்டு டேட்டான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் குரூப். இன்னொரு டைப் ஆஃப் குரூப் இருக்கு பாருங்க. இன்னொரு டைப் ஆஃப் குரூப் எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, கிளாஸ் இன்டர்வல் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60 இப்படி வந்து குரூப் இன்டர்வலா குடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு கன்டினியூஸா குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கன்டினியூஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இங்க 30 இங்கேயும் 30 இங்க 40 இங்க 40 அப்படின்னா அது வந்து கன்டினியூஸா போகும். டிஸ்கிரீட்டா இல்ல, கன்டினியூஸா இருக்குது. அப்போ இப்படி குடுத்திருக்கிறப்போ இவங்க ஃப்ரீக்வென்சி குடுத்திருக்காங்க. இப்படி குடுத்தா நீங்க எப்படி அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க.
இப்படி குடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, நம்ம இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போறோம். இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்ன்னு சொன்னா, 20யும் 30யும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 20யும் 30யும் நம்ம ஆட் பண்ணி என்ன வரும் 50. வர்ற வேல்யூவ 2 ஆல நம்ம டிவைட் பண்ணிறணும். ஓகேங்களா? வர்ற வேல்யூவ 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னு சொன்னா, 25 வருது இல்லைங்களா? 25 வருது இல்லைங்களா? ஸோ அத இங்க போட்டுக்கணும். அத வச்சுக்கிட்டு, அடுத்தது என்ன வரும்? அடுத்தது வந்து 35 வருங்களா? 35. அடுத்தது ஒரு 45, 55 இந்த மாரி வரும். ஓகேங்களா? 65, 75 இந்த மாரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த மிடில் இந்த சென்டர் வேல்யூவ நீங்க கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா அந்த குரூப்டு டேட்டாக்கு பண்ணோம் பார்த்தீங்களா? அதே ஃபாலோ பண்ணிற வேண்டியதுதான். இந்த 25யும் 5யும் மல்டிப்ளை பண்ணணும். 35யும் 12யும் மல்டிப்ளை பண்ணணும். 45யும் 10யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி வருது பார்த்தீங்களா? இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சிஸ ஆட் பண்ணி இந்த 5, 12, 5 பிளஸ் 12 பிளஸ் 10 பிளஸ் 14 பிளஸ் 5 பிளஸ் 8 பிளஸ் 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ வச்சுட்டு ஒரு 58ன்னு வருதுன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ மேல வந்து என்ன வருது? ஒரு 3030 அப்படி சொல்லி வருதுன்னு சொன்னா, இத 2யும் நம்ம டிவைட் பண்ணி வர்றது தான் இந்த குரூப்டு டேட்டாவோட அரித்மெட்டிக் மீனா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த குரூப் டேட்டாவோட அரித்மெட்டிக் மீனா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து நார்மலா ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குரூப்போட அரித்மெட்டிக் மீன் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதுவே 2 குரூப்ப குடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து 2 குரூப் இருக்குதுப்பா. இதுல ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 சாம்பிள் எடுத்தோம். இதுல ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த 100ன்னு இருக்கலாம், இல்லன்னா 60ன்னு இருக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. 60ன்னு இருக்கலாம், 70 இருக்கலாம். வேற இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2க்கும் ஒரு மீன் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இத கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன் சொல்லுங்க. இந்த 100யும் இந்த 60யும் சேர்த்து 160க்கும் நீங்க எவ்வளவு மீன் வரும் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? 160க்கும் எப்படி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா குடுத்திருக்காங்க. அந்த ஃபார்முலா கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீனுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, N1 இன்டு X1 ஓகேங்களா? N1 இன்டு X1 பிளஸ் N2 இன்டு X2 டிவைட் பை N1 பிளஸ் N2. N1 N2ன்றது இந்த 100 அதுக்கப்புறம் 60 ஓகேங்களா? இந்த 100 வந்து N1 அப்படின்னா இந்த 60 வந்து N2 நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மீன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 100க்கு ஒரு மீன் குடுத்திருப்பாங்க. அது 1 அததான் X1ன்னு சொல்றாங்க. இந்த 60 வச்சுட்டு ஒரு மீன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அத வந்து X2ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து X2ன்னு சொல்றாங்க. ஸோ இத போட்டோம்னு சொன்னா நமக்கு கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுல சும்மா ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது என்னன்னு சொன்னா 100 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 100 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல அவங்க வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 100 ஸ்டூடண்ட்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து 60 வாங்கியிருக்காங்களாம். அனதர் குரூப் ஆஃப் 50 அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்துச்சு பார்த்தோம்னு சொன்னா 90 வந்திருக்குதாங்களாம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த கம்பைன்ட் குரூப் ஆஃப் 150 ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா? 150 ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இத நம்ம என்ன பண்ணணும்? நார்மலா ஒண்ணுமே இல்ல. 100 இன்டு 60 போட்டுக்கணும் மேல. 100 இன்டு 60 பிளஸ் 90 இன்டு 50 ஓகேங்களா? 90 இன்டு 50 போட்டுக்கணும். 90 இன்டு 50 டிவைட் பை 150 ஓகேங்களா? டிவைட் பை 150 இத போட்டோம்னு சொன்னா என்ன வருதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? கம்பைன்ட் அரித்மெட்டிக் மீன் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜியாமெட்ரிக் மீன் ஓகேங்களா? ஜியாமெட்ரிக் மீன் இதுல இருந்தா கொஞ்சம் நமக்கு நல்லா குழப்புற மாதிரி போகும். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மல்டிப்ளையிங் த வேல்யூஸ் டுகெதர் அண்ட் தென் டேக்கிங் த nth ரூட் ஓகேங்களா? அண்ட் தென் டேக்கிங் த nth ரூட் நம்ம இதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் மீன்ல என்ன படிச்சோம்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிருவோம். எல்லா நம்பரையும் மடமடன்னு ஆட் பண்ணி அத வந்து எத்தனை நம்பர்ஸ் இருந்துச்சோ அதால நம்ம டோட்டலா டிவைட் பண்ணிருவோம். அரித்மெட்டிக் மீன் கிடைச்சிரும். ஆனா இந்த ஜியாமெட்ரிக் மீன்ல பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணாதீங்க. எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு குடுத்திருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு, அந்த டோட்டலா எத்தன நம்பர் இருக்குதோ, அத வந்து நீங்க ரூட்டா எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப n நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க n ஒரு ரூட்டா எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? n வச்சு நீங்க வந்து ஒரு ரூட்டா எடுத்துருங்க. அதான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வழக்கமாவே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்றது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அரித்மெட்டிக் மீனோட லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? லெஸ்ஸா இருக்கும், இல்ல ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அரித்மெட்டிக் மீன விட லெஸ்ஸா இருக்கும், இல்லன்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இது ஏன் பயன்படுத்துறாங்க? ஜியாமெட்ரிக் மீன் ஏன் தேவைப்படுது? நமக்கு அரித்மெட்டிக் மீனே நல்லா தானே இருக்குது. அரித்மெட்டிக் மீன விட்டுட்டு நம்ம ஜியாமெட்ரிக் மீனுக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் குரோத் ஓகேங்களா? ஆவரேஜ் ரேட் ஆஃப் குரோத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாரி விஷயங்களுக்கு பயன்படும் சொல்றாங்க. அதாவது இப்ப பாப்புலேஷன் ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். நம்ம பாப்புலேஷன் ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு மாசமும் 2% வச்சு ஏறும். 3% வச்சு ஏறும். அப்புறம் திருப்பி 5% வச்சு ஏறும். திருப்பி 1% கம்மியா 1% ஏறி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் எடுத்துக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 5% ஏறும். 6% ஏறும். அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா, காம்பவுண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டு, நமக்கு அது வந்து ஒரு 5% ஏறுதுன்னு வச்சுப்போம். 100லேருந்து ஒரு 5% 105%ஆ மாறிரும். அதுக்கப்புறம் 105 மாறுனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 10% ஏறும். 10% ஏறும்.
அப்ப திருப்பி இந்த வேல்யூ வந்து காம்பவுண்ட் ஆயிட்டே போகும். அப்புறம் திருப்பி ஒரு 11%, திருப்பி ஒரு 6%க்கு வரும். அப்ப இந்த மாரி காம்பவுண்ட் ஆயிட்டே போகும். ஸோ இந்த மாரி காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே போகுது, வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ ஆவரேஜா இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு? ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்துச்சு? ஓகேங்களா? ஆவரேஜ் பாப்புலேஷன் குரோத் எப்படி இருக்குது? ஆவரேஜ் பாப்புலேஷன் குரோத் எப்படி இருக்குது? இல்லன்னா நம்ம வந்து ஒரு 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 ரூ. 100 கொண்டு போய் நீங்க வந்து போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ரூ. 100 இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எவ்வளவு கிடைக்குது? 50% போட்டு உங்களுக்கு ரூ. 150 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? 50% போட்டு உங்களுக்கு ரூ. 150 கிடைச்சிச்சு. இதுவே செகண்ட் இயர்ல வந்து ஒரு 60% போட்டு 60% போட்டு உங்களுக்கு ரூ. 240 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ரூ. 240 கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு ஆவரேஜா குரோத் எப்படி இருக்குது? ஓகேங்களா? ஆவரேஜா குரோத் எப்படி இருக்குது? ஸோ இந்த விஷயங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆவரேஜ் குரோத்த கண்டுபிடிக்கிறது எது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஜியோமெட்ரிக் மீன வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஜியோமெட்ரிக் மீன வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜியோமெட்ரிக் மீன் வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ரூ. 100 போட்டிருக்கோம். ரூ. 100 போட்டிருக்கோம். அதுல வந்து வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50% கிடைச்சிருக்குது. அப்படின்னா எவ்வளவு 1.5% வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 1.5 நம்ம மல்டிப்ளை பண்றப்போ 150 கிடைக்கும். ஓகேங்களா? 150 கிடைக்கும். இதுவே செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 60% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 60% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ 1.6 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதோட நம்ம 1.6 வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து காம்பவுண்டா பார்க்கறப்போ நமக்கு டோட்டலா வேல்யூ வந்து 240 ஆயிடும். ஓகேங்களா? இந்த 150 கூட நம்ம வந்து 1.6 வந்து நம்ம ஆட் பண்றப்போ நமக்கு வந்து 240 வந்துரும். ஸோ இந்த குரோத் ஃபேக்டர்னு சொல்றது எல்லாமே சொல்றாங்க. எதை சொல்றாங்கன்னா, இத தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 1.5ஐயும் இந்த 1.6ஐயும் தான் வந்து குரோத் ஃபேக்டர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குரோத் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அப்ப இத வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க மல்டிப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? 1.5 இன்டு 1.6 இது 2யும் மல்டிப்ளை பண்ணிட்டு, இதோட ஸ்கொயர் ரூட்டுக்கு எடுக்குறாங்க. ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்குறாங்க? இங்க 2 நம்பர் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 நம்பர் குடுத்துருக்கிறனால, இத வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறாங்க. ஸோ என்ன ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வருதோ, அத தான் நம்ம ஜியோமெட்ரிக் மீன் சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ வந்து 1.5491 வருது வச்சுக்கோங்க. 1.549 அப்படின்றது தான் ஜியோமெட்ரிக் மீனா வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுலருந்து என்ன பண்றாங்க? இதுலருந்து அவங்க என்ன பண்றாங்க அடுத்து ஒரு குரோத் ஃபேக்டர் வந்து எடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இங்க இங்க வந்து இந்த 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம நார்மலா இங்க நம்ம பிரின்சிபலா போட்டிருக்கோம்ல, அதுதான் அந்த 1ன்னு சொல்லி ஆட் ஆகி வருது. ஸோ நம்ம இதோட பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, -1 ஓகேங்களா? 1.549 -1 ஓகேங்களா? -1 போட்டுட்டு இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்? நமக்கு வந்து கிட்டத்தட்ட 54% வரும். ஸோ ஆவரேஜ் குரோத்ன்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கிறப்போ 54% வச்சு வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்றது வந்து பயன்படுது. ஓகேங்களா? மீன் பயன்படுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ அன்குரூப்டு டேட்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது 10, 15 இருக்குதுன்னு சொன்னா 10, 15, 20 இந்த மாதிரி அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 10 இன்டூ 15 இன்டூ 20 டிவைட் பை இன்டூ ஸ்கொயர் ரூட் போட்டு 3 இங்க 3 நம்பர் இருக்கறனால கியூப் ரூட்டா போடணும். போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அன்குரூப்டு டேட்டாவா இருந்துச்சுன்னு சொல்லி கிடைச்சிரும். இதுவே இவங்க இந்த மாதிரி குரூப்டு டேட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குரூப்டு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த 1க்கு பவர் 5 ஏன்னா இந்த 5 டைம்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்திருக்குது. இந்த 1ன்றது வந்து 5 தடவை வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரீக்வன்சிக்கு 1 டு த பவர் ஆஃப் 5 2க்கு வந்து பவர் வந்து 6 போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த 2க்கு வந்து பவர் வந்து 6 போட்டுக்கிறோம். இந்த 3க்கு வந்து பவர் வந்து 5 போட்டுக்கிறோம். இந்த 4க்கு பவர் வந்து நம்ம 10 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டிவைடட் பை இந்த டோட்டலா என்னென்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது 5 6 5 10 ஓகேங்களா? இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி இது 1 இப்படின்னு சொல்லி எழுதுனாங்கன்னா அது ஆக்சுவலா மீனிங் என்னது? அது ரூட்ல தானே வரும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது ரூட்ல என்ன வேல்யூ வரும்? இப்போ 10 16 26 ஓகேங்களா? 26 போட்டு ரூட் போட்டு 1 பவர் 5 இன்டூ 2 பவர் 6 இன்டூ 3 பவர் 5 இன்டூ 4 பவர் 10 ஓகேங்களா? இது போட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த குரூப்டு டேட்டாவோட ஜியோமெட்ரிக் மீன் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த குரூப்டு டேட்டாவோட ஜியோமெட்ரிக் மீன் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்துட்டோம், ஜியோமெட்ரிக் மீன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்னப்பா நமக்கு தேவையில்லாம இன்னொரு ஹார்மோனிக் மீன் வருது அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா புரியாது. நீங்க அதை விட்டுருங்க, அதை யோசிக்காதீங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்மோனிக் மீன் அப்படின்றது எத்தனை வேல்யூ இருக்குதோ இப்போ வந்து ஒரு 2 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 20 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ இருக்குதுன்னு சொன்னா இதோட ஹார்மோனிக் மீன் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுல 2 வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னா 2 டிவைடட் பை 1 டிவைடட் பை 10 ஓகேங்களா? 1 டிவைடட் பை 10 பிளஸ் 1 டிவைடட் பை 20 ஓகேங்களா? இதை சால்வ் இதுதான் ஹார்மோனிக் மீன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுதான் இந்த ஃபார்முலாவில் போட்டிருக்காங்க 2 டிவைட் பை
1 டிவைட் பை 10 பிளஸ் 1 டிவைட் பை 20. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் ஹார்மோனிக் மீனா வரும். இந்த ஹார்மோனிக் மீன் ஏன் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறப்போ, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு போறாங்க, ஏ டு பி போறாங்க அப்படின்னு சொன்னா, ஏ டு பி போறாங்க அப்படின்னு சொன்னா, போறப்போ ஒரு 30 km/h ஸ்பீட்ல போறாங்க, வரும்போது ஒரு 60 km/h ஸ்பீட்ல வராங்க அப்படின்னு சொன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வராங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்குது, இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஆவரேஜ் பிரைஸ் பெர் யூனிட். ஓகேங்களா, இங்கேயுமே பாருங்க, இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ், ரெண்டுமே இங்கே வரைக்கும் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸாக இருக்கணும், இங்கேயும் ஃபிக்ஸட் குவான்டிட்டியாக இருக்கணும். இதில் மாற்றக்கூடாது. இங்கே டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது ரெண்டு இடத்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. டிஸ்டன்ஸ் மாற்றாம ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே இந்த ஹார்மோனிக் மீனில் நம்ம பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸட் குவான்டிட்டியாக இருக்கணும். ஃபிக்ஸட் குவான்டிட்டினா இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்குறீங்க, அதில் வந்து 1 லிட்டர் வந்து 103 வச்சுப்போம். 1 லிட்டர் வந்து 103 ரூபான்னு ஒரு இடத்துல வாங்கியிருக்கீங்க. அதுவே இன்னொரு இடத்துல போய் அதே 10 லிட்டர் தான் வாங்குறீங்க, அதே 10 லிட்டர் தான் வாங்குறீங்க. ஆனால் அங்கே வாங்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 110 ரூபா வாங்கிடுறாங்க, 110 ரூபா சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட ஆவரேஜ் என்னது, இங்கே இந்த ரெண்டு பிரைஸோட ஆவரேஜ் என்னது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஹார்மோனிக் மீன் அப்படின்றது வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா, அடுத்து மீடியன். ஓகேங்களா, மீடியன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேசிக்காக நம்ம பார்க்கறது என்னன்னா, மீடியன் பார்க்குறப்போ அந்த கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிப்போம். ஓகேங்களா, கொடுத்துருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிக்கிட்டு அது வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு, அது டோட்டல் நம்பர்ஸ் வந்து 5 இல்லைனா 7 அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் டோட்டலாக n+1. ஓகேங்களா, 5 அப்படின்னு சொல்லி வருதுன்னா 5+1 டிவைடட் பை 2 அப்படின்னா 3ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஸோ அந்த அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் மூணாவதா இருக்கிற டிஜிட் தான், மூணாவதா இருக்கிற நம்பர் தான் நம்ம வந்து மீடியனாக எடுப்போம். மூணாவதா இருக்கிற நம்பர் தான் நம்ம மீடியனாக எடுப்போம். அதுவே ஈவனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுவே ஈவன் நம்பர்ஸாக வருது, 6 7 அப்படின்னு வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், டேரெக்டாக 6 டிவைடட் பை 2னா 3 வரும்னு வச்சுக்கோங்களேன். 3 தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற நம்பரையும் அது கூட ஒன்று சேர்த்து ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிற நம்பர், இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜை கண்டுபிடிப்பாங்க. ஆவரேஜை கண்டுபிடிச்சி அதை மீடியனா எடுப்பாங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து இதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுலையும் குரூப்டு டேட்டா வருது. ஓகேங்களா, இப்போ இதுலையும் குரூப்டு டேட்டா வருது. அப்போ இந்த குரூப்டு டேட்டாவை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதான் கொஸ்டினா கேட்குறாங்க. அப்போ இந்த குரூப்டு டேட்டா பாருங்க, இதில் எப்படி கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ மார்க் கொடுத்துருவாங்க, ஃப்ரீக்வன்சி இதில் கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா, ரெண்டாவது என்ன பண்ணணும், 5 + இந்த 10. ஓகேங்களா, 5 + 10, 5 + 10 இந்த ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் போட்டுக்கணும். 5 + 10, ஸோ என்ன வருது, 15 வந்துருச்சு. ஓகேங்களா, 15 வந்துருச்சு. அடுத்து மூணாவதாக போடுறப்போ இந்த 15 ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்கிற ஒரு 15, அப்போ 30 வந்துடும். அடுத்து நாலாவதாக கண்டுபிடிக்கிறப்போ இந்த 30 + 8 38, இந்த 38 + 2 40. ஓகேங்களா, இதுதான் இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்கிறாங்க. இதுதான் கியூமுலேட்டிவ் சொல்றாங்க. இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி, இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணா ஒரு நம்பர் வருது பாத்தீங்களா, இதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணிடணும். இதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 20 கிடைக்கும் இல்லைங்களா, 20 கிடைக்குமா. அப்போ இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல எது மொத நம்பர் இந்த 20 விட பெருசா இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, இதுல கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல எந்த மொத நம்பர் 20 விட ஜாஸ்தியா வருதுன்னு பாக்குறாங்க. அப்ப 5 20 விட பெருசா இல்ல, 15 20 விட பெருசா இல்ல, 30 20 விட பெருசு. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸை தான் என்ன பண்ணிக்கிறாங்க, மீடியன் கிளாஸா எடுத்துக்கிறாங்க. இந்த போட்டுருக்காங்க பாத்தீங்களா, இந்த கிளாஸை மீடியன் கிளாஸா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கிளாஸை மீடியன் கிளாஸா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா போட்டா வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா, என்ன ஃபார்முலா சொல்றாங்க, L + n / 2 - CF / F × H. இதை பார்த்து பயப்படாதீங்க, இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன், எல்ன்றது என்னது, லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன். ஓகேங்களா, இதுல நமக்கு என்ன தெரியும், இதுதான் மீடியன் கிளாஸ். சில லோயர் லிமிட்னா இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 20ன்றது லோயர் லிமிட், இந்த 30ன்றது அப்பர் லிமிட். ஓகேங்களா, இந்த 20ன்றது லோயர் லிமிட், இந்த 30ன்றது அப்பர் லிமிட். ஸோ லோயர் லிமிட்டை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. எல்ன்றது லோயர் லிமிட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20ன்றது லோயர் லிமிட். ஓகேங்களா, 20ன்றது லோயர் லிமிட். n/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, 40 / 2ன்னு போட்டு 40 / 2ன்றது 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். cumulative frequency of the class preceding the median class. ஓகேங்களா, இந்த cumulative frequency of the class இந்த cumulative frequency of the median classக்கு முன்னாடி இருக்கும் பாத்தீங்களா, அதோட frequency என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த இருக்குது பாத்தீங்களா, இதுதான் வந்து cumulative frequency. ஸோ இதோட முன்னாடி இருக்கிற frequency என்னது, cumulative frequency என்னது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிறது, அப்போ 15. ஓகேங்களா, ஸோ அதை வந்து 15 போட்டாங்க. அதுக்கடுத்து frequency of the median class, இதுதான் frequency of the இது மீடியன் கிளாஸ், இதுதான் மீடியன் கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட frequency என்னது, அது 15. ஓகேங்களா, 15. ஸோ அதை போட்டிருக்காங்க. அப்புறம் கிளாஸ் வித் என்னது இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நமக்கு மைனஸ் பண்ணா வந்துடும். 20 - 13 30 - 20 நம்ம போடுறோம் இல்லைங்களா, போட்டோம்னு சொன்னா என்ன வருது, 10 வருது. ஸோ இதுதான்
இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்னு சொன்னா ஆன்சர் அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டோம்னு சொன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குரூப் டேட்டா, அன்குரூப் டேட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மோடு. ஓகேங்களா? இதுதான் மீடியன்ல உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம மோடு பார்க்கலாம். மோட்ல அவங்க வந்து குரூப் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹாய் ஜீவான் சார். ஹாய். இப்போ வந்து மோடு இப்போ வந்து நம்ம மோடு பார்க்க போறோம். மோடு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க 2, 2, 2, 4, 5, 6, 7, 8 அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெலிகிராம் லிங்க் மேலே தான் இருக்குதுங்க சார். இதுலயே கொடுத்துருக்கேங்க சார். கலைசாலை ஜேஐபி சிஐபின்னு இருக்குங்க சார். இந்த இதுலயே மேலே இருக்குது பாருங்களேன். மேலேயே கொடுத்துருக்கேன் சாட்லேயே. ஓகேங்களா ஜீவா சார்? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 2, 2, 2, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரிலாம் இருக்குன்றப்போ எந்த டேட்டா வந்து அதிகமாக வருதோ அதை வந்து மோடாக எடுத்துப்பாங்க. எந்த டேட்டா வந்து அதிகமாக வருதோ ரிப்பீட்டடாக வருதோ அதை வந்து மோடாக எடுத்துப்பாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஸோ அன்குரூப்டு டேட்டானா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுலேயும் கேட்குறாங்க குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. மோடை வந்து குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்கு குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மோடை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த டேட்டாலே எதில் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது 8ஆ 12ஆ 20ஆ 10ஆ 5ஆ அப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 தான் ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மோடல் கிளாஸாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து மோடல் கிளாஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஃப்0ன்னு சொல்கிறாங்க. எஃப்0ன்றது வந்து நம்ம மோடல் கிளாஸாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி உள்ளது எஃப்0வா எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து உள்ளது வந்து நம்ம எஃப்2 எடுத்துக்கணும். இந்த 2 வேலையும் எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ் கேட்டிருக்காங்க. மோடல் கிளாஸோட லோயர் லிமிட் எது 30. ஓகேங்களா? நமக்கு தெரியும் இல்லைங்களா? 30 தான் லோயர் கிளாஸ், 40 வந்து அப்பர் கிளாஸ். இதில் 40 வந்து அப்பர் கிளாஸ். ஸோ லோயர் லிமிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 30. ஸோ 30 போட்டோம். 30 போட்டுரும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 20 தான் ஃப்ரீக்வன்சி. எஃப்0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப்0 12 பார்த்துட்டோம். மேலே இருக்கிறது 20க்கு முன்னாடி இருக்கிறது 12. அதுக்கடுத்து 20க்கு அடுத்து இருக்கிறது தான் எஃப்2 அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் கிளாஸோட வித் என்னது 40 மைனஸ் 13 போட்டால் நமக்கு வித்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா கண்டினியூஸாக இருக்கிறதுனால 40 மைனஸ் 13 போட்டிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10ன்னு வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் மோடோட ஃபார்முலாவில் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் எல் ப்ளஸ் எஃப்1 மைனஸ் எஃப்0 டிவைட் பை 2f1 மைனஸ் எஃப்0 மைனஸ் எஃப்2 இன்டூ ஹெச். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் போட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஓகேங்களா? மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்குறப்ப பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு மீனுன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போது மீனுன்னு கண்டுபிடிக்கிறது என்னது சென்ட்ரல் வேல்யூ. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லி சென்ட்ரல் வேல்யூ. ஸோ எல்லா டேட்டாவும் வாங்கியிருக்கிற டேட்டா எல்லாமே இந்த மீனை சுற்றி தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது எவ்வளவு சுற்றி இருக்குது, எவ்வளவு தாண்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த டிஸ்பர்ஷனில் பேசுகிறாங்க. ஓகேங்களா? மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இந்த மீன்ன்றதுல இருந்து எவ்வளவு தூரம் மற்ற டேட்டாவெல்லாம் விலகி இருக்குது அப்படின்றது தான் டிஸ்பர்ஷன். அதுதான் நம்ம முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுத்துருக்க மீன்ல இருந்து நம்ம சென்ட்ரல் டேட்டான்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சென்ட்ரல் டேட்டால இருந்து மற்ற எல்லா டேட்டாவும் எவ்வளவு தூரத்துக்கு விலகி இருக்குது அப்படின்றது தான் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல சொல்றாங்க. ஓகேங்களா? டிஸ்பர்ஷன்ன்றது வந்து ஸ்கேட்டர் ஆகி இருக்குது, எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம லைட்டா எம்சிக்யூஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? An analyst wants to find the average rate of inflation. ஓகேங்களா? average rate of inflation வந்து அவர் கண்டுபிடிக்கணுமா over the last 5 years கண்டுபிடிக்கிறாரு. where the annual inflation rates were 2%, 3%, 1.5%, 4%, 2%. அது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 2% மாறுது, 3% இருக்குது, 1.5, 4, 2.5% மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ which measure of central tendency would be most appropriate to calculate the average annual rate of inflation. ஓகேங்களா? இப்போ என்ன சென்ட்ரல் டெண்டன்சியை நீங்க பயன்படுத்தி ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து சென்ட்ரல் டெண்டன்சியை வந்து வச்சு நீங்க மீன் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அரித்மெட்டிக் மீன் பயன்படுத்துவீங்களா, ஹார்மோனிக் மீன் பயன்படுத்துவீங்களா, வெயிட்டட் ஆவரேஜ் மீன் பயன்படுத்துவீங்களா, இந்த மீன் பயன்படுத்தி கண்டுபிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்? யாரா சொல்லலாமா? ஓகே. இப்போ இதுல என்னன்னு பார்க்குறோம், நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை வச்சு ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? இது வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ காம்பவுண்ட் ஆகுது, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஒரு தடவை கூடிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி கூடிட்டே வரும்போது எந்த எந்த மீன் வந்து ஒர்க் அவுட் ஆகும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஜியாமெட்ரிக் மீன் தான் எடுத்துவாங்க. ஓகேங்களா? ஜியாமெட்ரிக் மீன் தான். growth ரேட் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? growth ரேட் வந்து எப்படி போகுது, ஒரு வருஷம் எப்படி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஜியாமெட்ரிக் மீன் வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா? A car travels from point P to point Q. ஓகேங்களா? பாயிண்ட் P இருந்து பாயிண்ட் Q போகுது. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 40 km/h போகுது. ஓகேங்களா? அப்புறம் ரிட்டர்ன் ஆகுது. Qல இருந்து P வந்து ரிட்டர்ன் ஆகுறப்போ
சேம் அந்த ரூட்லயே வரும்போது அதோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது ஓகேங்களா? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுல பார்த்தீங்க சொன்னா டிஸ்டன்ஸ பாருங்களேன். டிஸ்டன்ஸ் வந்து 2லயுமே கான்ஸ்டன்ட் தான். P to Q அப்புறமா Q to P. இந்த ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்குது, மாறல. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் ஃபார் த என்டையர் ஜர்னி ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்னா இதுல வந்து நம்ம ஒரு மீன பயன்படுத்தி தான் அந்த ஆவரேஜ் மீன் நம்ம கண்டுபிடிப்போம். இதுல என்ன மீன் நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன மீன் நம்ம இதுல பயன்படுத்துவோம்? இந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன மீன் பயன்படுத்துவோம்? ஜியாமெட்ரிக் மீன் பயன்படுத்துவோமா? ஹார்மோனிக் மீன் அரித்மெட்டிக் மீன் பயன்படுத்துவோங்களா? எந்த மீன் பயன்படுத்துவோம்? யாராவது சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல வந்து நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, ஹார்மோனிக் மீன் அப்படின்றத பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இந்த ஆவரேஜ் ஸ்பீடு, இந்த ஆவரேஜ் லிட்டர்ஸ் எவ்வளோ நம்ம ஒரு பிரைஸ் வந்து ஒரு இடத்துலயும் வேற வேற வருது. ஆனா ஒரே குவான்டிட்டி நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ, அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? ஹார்மோனிக் மீன் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதுல வந்து என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? 2 ஸ்பீடு குடுத்துருக்காங்க. அப்போ 2 டிவைடட் பை 1 டிவைடட் பை 40 பிளஸ் 1 டிவைடட் பை 60. ஸோ ஓகேங்களா? இத வந்து போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். இதுல வர்றது ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 48. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார்முலா வந்து இதுதான். 2 டிவைட் பை 1 டிவைட் பை 40 பிளஸ் 1 டிவைட் பை 60. ஓகேங்களா? இது போட்டிங்க சொன்னா ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட், which of the following statements is generally not a requisite ஓகேங்களா? not a requisite எது தேவையில்லை of a good measure of central tendency ஒரு நல்ல central tendency எந்த மெஷர் தேவை கிடையாது அப்படின்றாங்க. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் ஓகேங்களா? இது எல்லா அப்சர்வேஷன்ஸும் அப்போ அதாவது 100 அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 100 அப்சர்வேஷனையும் எடுத்துக்கணும். ஆமா, ஓகே. நெக்ஸ்ட், இட் ஷுட் பி ரிஜிட்லி டிஃபைன்ட் அண்ட் ஈஸி டு கால்குலேட். அது வந்து ரிஜிட்லி டிஃபைன்ட் ஆயிருக்கணும், ஈஸி டு கால்குலேட் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட், இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் த ஒரிஜினல் டேட்டா வேல்யூஸ் ஓகேங்களா? இது வந்து 100 டேட்டா இருக்குன்னா அந்த 100ல ஒரு டேட்டாவா இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா? இதுல வந்து இன்னும் ஃபர்தரா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் நம்ம பண்றதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன என்ன ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் சொல்லலாங்களா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எல்லா அப்சர்வேஷனுமே பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான். எல்லா அப்சர்வேஷனும் நம்ம பயன்படுத்துவோம். சென்ட்ரல் டெண்டன்சியா இருந்தா ஒரு நல்ல நல்ல சென்ட்ரல் டெண்டன்சியா இருந்தா எல்லா அப்சர்வேஷனும் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. தான். 2வது இத வந்து நம்ம ரிஜிட்டா டிஃபைன் பண்ணணும். கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கணும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். சென்ட்ரல் டெண்டன்சியோட மெஷர் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா? ஃபர்தரா அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட், ஃபர்தரா நீங்க மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுல பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அது வசதியா தான் இருக்கணும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுதான் தப்பு. அதுல என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒன் ஆஃப் த ஒரிஜினல் டேட்டா வேல்யூ தான் அதுல வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்ப 10, 20, 30, 40ன்னு சொல்லி இருக்குது. இதோட மீன் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா, இதுக்கு வர்ற மீன் வந்து 1 10ஆவோ, 20ஆவோ, 30ஆவோ, 40ஆவோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களா? அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களா? வேற ஒரு நம்பர் கூட வரலாம் அப்படின்றதுனால, ஸோ ஒரிஜினல் டேட்டா வேல்யூ தான் வருமான்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? எது வந்து இதுல வரலான்னு அப்படின்னா சி தான் இதுல வந்து வரல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் 1 and 2. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க? தி ஜியோமெட்ரிக் மீன் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மெஷர் ஃபார் ஆவரேஜிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் ஓகேங்களா? ஆவரேஜிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீசிங் இன் சேல்ஸ் ஓவர் செவரல் இயர்ஸ். பல வருஷமா நடக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு வளருது, அதோட ஆவரேஜ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஜியோமெட்ரிக் மீன் வந்து நல்ல மெஷர்னு சொல்றாங்க. ஜியோமெட்ரிக் மீன் இஸ் கால்குலேட்டட் as the nth root of the sum of n observations ஓகேங்களா? nth root of sum of n observations சொல்லி கேக்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ, எது ராங்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்பு? யாராவது சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது சும்மா ஒரு ஏபிசிடின்னு ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்களேன். ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்களேன். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து the geometric mean is the most appropriate measure for averaging percentage increase ஓகேங்களா? percentage increase நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? ரேட் ஆஃப் growth ரேட் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றோம்? growth ரேட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்றோம்? இன்ஃப்ளேஷன்
இந்த மாதிரிலாம் வரும்போது எதை யூஸ் பண்ணுறோம்? ஜியாமெட்ரிக் மீன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. ஜியாமெட்ரிக் மீன் இஸ் கால்குலேட்டட் அஸ் த nth ரூட் ஆஃப் த சம் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஜியாமெட்ரிக் மீனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 10 இன்டூ 20 இன்டூ 30 இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. 10 இன்டூ 20 இன்டூ 13 போட்டு அதுக்கு ரூட் போட்டு போடுவோம். ஸோ இவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. nth ரூட் ஆஃப் த சம் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ்னு போட்டாங்க. சம் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ் கிடையாது. ப்ராடக்ட் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் n அப்சர்வேஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, செகண்ட் வந்து ராங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஓகேங்களா, இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஆவரேஜிங் ஸ்பீட்ஸ் ஃபார் அ ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் அ ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன வரும்? கரெக்டிங் எ சம் டியூ டு எ மிஸ்ரெட் வேல்யூ. ஓகேங்களா? ஒரு மிஸ்ரெட் வேல்யூனால ஒரு வேல்யூ வந்து தப்பா கொடுத்துட்டாங்க அப்சர்வேஷன்ல. ஸோ அப்போ அது என்ன பண்றோம்? ஆவரேஜ் growth ரேட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எதை பயன்படுத்தணும்? மீன் ஆஃப் குரூப்டு டேட்டா வித் கிளாஸ் இன்டர்வல்ஸ். மீன் ஆஃப் குரூப்டு டேட்டா வித் கிளாஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்னா என்ன வரும்? எதை சொல்லலாமா? ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆவரேஜிங் ஸ்பீடு ஃபார் அ ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் அ ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ்னா நம்ம எதுல வருவோம்? ஹார்மோனிக் மீன். ஓகேங்களா? ஹார்மோனிக் மீன்ல தான் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா இங்க என்ன இருக்குது? ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா இங்க என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லலாங்களா? ஓகே, ஹார்மோனிக் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு இங்க போட்டிருக்காங்க இல்லையா? n டிவைடட் பை 1 டிவைடட் பை xi. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹார்மோனிக் ரிலேட்டடா வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ 1 வந்து இதுதான் ஹார்மோனிக் ரிலேட்டட். நெக்ஸ்ட் கரெக்டிங் எ சம் டியூ டு மிஸ்ரெட் வேல்யூ. இது வந்து இங்க என்னது? அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதுல வந்து என்ன என்ன பண்றாங்க? அரித்மெட்டிக் மீன்ல ஒரு நம்பர் தப்பாச்சுன்னு சொன்னா எதை அஃபெக்ட் பண்ணும்? சிக்மா எக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? சிக்மா எக்ஸை வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம வந்து டோட்டல் நம்பர்ஸ் ஒரு நம்பரையும் ஆட் பண்றப்போ அந்த ஏதோ ஒரு வேல்யூ தப்பா இருக்குன்றப்போ அதுல தப்பு வரும். ஆவரேஜ் growth ரேட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு growth ரேட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அது எதுல வரும்? இந்த இது வந்து ஜியாமெட்ரிக் மீன். ஓகேங்களா? ஜியாமெட்ரிக் மீன். ஜியாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா இந்த இருக்குது. x இன்டூ x1 இன்டூ x2 இன்டூ அப்படி போட்டு 1 டிவைட் பை n டு த பவர் ஆஃப் 1 டிவைட் பை n அதான் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? அதான் நம்ம ரூட்னு சொல்றோம். அடுத்து மீன் ஆஃப் குரூப்டு டேட்டா வித் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா? மீன் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் குரூப்டு டேட்டா வித் கிளாஸ் இன்டர்வல்ஸோட கொடுக்குறாங்க. அப்போ கிளாஸ் இன்டர்வல்ஸோட கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேர்ட் ஒன் முதல்ல அதில் ஒரு பிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் ஃபார் எனி செட் ஆஃப் டூ டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா? ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி இருக்கிறப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டி ஸ்ட்ரிக்ட்லி ஹோல்ட். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஹார்மோனிக் மீன் வந்து ஜியாமெட்ரிக் மீனோட கம்மியா இருக்குமா, ஜியாமெட்ரிக் மீன் வந்து அரித்மெட்டிக் மீனோட கம்மியா இருக்குமா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுலயா கேட்கலாம், இதுலயா ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அரித்மெட்டிக் மீன் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அரித்மெட்டிக் மீன் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் எ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகேங்களா? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட முக்கியமான அப்ஜெக்டிவ் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப். எது டிஸ்கிரைப் பண்ணுது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு டிட்டர்மைன் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டேட்டாவை கண்டுபிடிக்கிறக்கா. டு ஐடென்டிஃபை த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூல இருக்குது அது கண்டுபிடிக்கிறக்கா. டு அப்டைன் a சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ ஃபார் த டேட்டா செட். சிங்கிளா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்கிறக்காகவா. டு எஸ்டாப்ளிஷ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் வேல்யூ இந்த டேட்டா செட்டா. ஓகேங்களா? ஸோ இதை கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் சொல்லலாங்களா? ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? ஒரு சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது மீன், மீடியன் மோட் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்ட்ரலா ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா? ஸோ மொத்தமா பெரிய ஒரு கொடுத்துருக்கிற டேட்டால சிங்கிளா அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு மீன், மீடியன் ஒரு சென்ட்ரல் டேட்டா ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். டு அப்டைன் எ சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.